Hi, this is Arun Vijay Balaji. Welcome to KET, No English Through Tamil. Today in this video we can learn how to use active and passive voice. Past tenseல active voice ஓட யூசேஜ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I sang a song. நான் ஒரு பாடல் பாடினேன். We sang a song. நாம் ஒரு பாடல் பாடினோம். You sang a song. நீ ஒரு பாடல் பாடினாய். He sang a song. அவன் ஒரு பாடல் பாடினான். She sang a song. அவள் ஒரு பாடல் பாடினாள். They sang a song. அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா I வந்து சப்ஜெக்ட், sang வந்து வெர்பு, a song வந்து ஆப்ஜெக்ட். I sang a song. நான் ஒரு பாடல் பாடினேன். இப்போ இதே சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் எப்படின்னு பார்ப்போம். A song was sung by me. ஒரு பாடல் என்னால் பாடப்பட்டது. A song was sung by us. ஒரு பாடல் எங்களால் பாடப்பட்டது. A song was sung by them. ஒரு பாடல் அவர்களால் பாடப்பட்டது. A song was sung by him. ஒரு பாடல் அவனால் பாடப்பட்டது. A song was sung by her. ஒரு பாடல் அவளால் பாடப்பட்டது. இந்த சென்டென்ஸில் a song வந்து ஆப்ஜெக்ட், was வந்து அதனுடைய be verb, sung past participle, sing, sang, sung. ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I was singing a song. நான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தேன். He was singing a song. அவன் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தான். She was singing a song. அவள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தாள். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா she subject, was singing verb, a song வந்து ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் ஃபார்மு, அதில் கண்டினியூஸ் ஃபார்ம்னால was singingனு யூஸ் பண்ணணும். I was singing a song. He was singing a song. She was singing a song. அவள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தாள். ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது வேர் சிங்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். We were singing a song. You were singing a song. They were singing a song. அவர்கள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். We were singing a song. நாம் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தோம். You were singing a song. நீ ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தாய் அல்லது நீங்கள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தீர்கள். பாஸ்ட் கண்டினியூஸில் பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A song was being sung by us. ஒரு பாடல் எங்களால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. A song was being sung by me. ஒரு பாடல் என்னால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. A song was being sung by them. ஒரு பாடல் அவர்களால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. A song was being sung by him. ஒரு பாடல் அவனால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. A song was being sung by her. ஒரு பாடல் அவளால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. இந்த சென்டென்ஸில் a song object, was being அதனுடைய be verb, sung past participle. ஒரு பாடல் எங்களால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We had sung a song. அவர்கள் ஒரு பாடல் பாடியிருந்தார்கள். I had sung a song. நான் ஒரு பாடல் பாடியிருந்தேன். You had sung a song. நீங்கள் ஒரு பாடல் பாடியிருந்தீர்கள். He had sung a song. அவன் ஒரு பாடல் பாடியிருந்தான். She had sung a song. அவள் ஒரு பாடல் பாடியிருந்தாள். இந்த சென்டென்ஸில் they subject, had sung verb, a song வந்து ஆப்ஜெக்ட். They had sung a song. அவர்கள் ஒரு பாடலை பாடியிருந்தார்கள். பாசிவ் வாய்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A song had been sung by us. ஒரு பாடல் எங்களால் பாடப்பட்டிருந்தது. A song had been sung by me. ஒரு பாடல் என்னால் பாடப்பட்டிருந்தது. A song had been sung by them. ஒரு பாடல் அவர்களால் பாடப்பட்டிருந்தது. A song had been sung by him. ஒரு பாடல் அவனால் பாடப்பட்டிருந்தது. A song had been sung by her. ஒரு பாடல் அவளால் பாடப்பட்டிருந்தது. இந்த சென்டென்ஸில் a song ஆப்ஜெக்ட், had been அதனுடைய be verb, sung past participle. A song had been sung by us. ஒரு பாடல் எங்களால் பாடப்பட்டிருந்தது. இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.